ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு சூப்பர் மொமெண்ட்டுங்க இன்றைக்கி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 சரி, நம்ம பேங்க் நிஃப்டியும் சரி ஓரளவுக்கு நல்ல சூப்பராக ஒரு ரிட்டர்ன் நம்ம கொடுத்துட்ருக்கு. கிட்டத்தட்ட 1% மேலே நமக்கு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியும் சரி உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு 1% இருக்குங்க. இந்த வார்ஃபியரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்செக்ஸும் சரி ஓரளவுக்கு ரொம்ப ஃபால்ட் இருந்துச்சு. அதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி மேலே வந்துட்டுருக்கு. மற்ற ஆல் இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன மொமெண்ட் கூட இல்லாமல் இந்தியன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மொமெண்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2-3% நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 சரி, நிஃப்டி 50 சரி, நிஃப்டி 100 சரி, நிஃப்டி மிட் கேப் சரி உங்களுக்கு நல்ல ஒரு ராலி கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா குளோபல் லெவலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் ரேஸ் கிடச்சிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ரேஞ்ச் கிடச்சா கூட உங்களுக்கு நிக்கலுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. மற்ற நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிட்டுருக்குங்க. நமக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம இன்றைக்கி சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கணுன்னா மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் சொல்லாங்க. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் எல்லாமே தாய் பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாடா டிவிஆர் வாங்கி நம்ம டாடா மோட்டார்ஸை கன்வெர்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அதனால் நமக்கு நல்ல பெனிஃபிட் பண்ணி பார்க்கலாம் ஃபியூச்சரில். ஏன்னா குளோபலில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கூட நமக்கு மெயினாக அடிபடுற ரெண்டே விஷயம் தான். ஒன்று கோல்டு எந்த ஒரு விஷயம் அடிபடாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சின்ன அடி வாங்கும் உங்களுக்கு. அதில் எடுத்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிற ஒரு 2 விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று டாடா ஸ்டீல் நமக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சி வாங்கியிருக்கலாம். டைட்டன் ஓரளவுக்கு நமக்கு ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குங்க. கிட்ட நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரேலி இருந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அது டைட்டன் சொல்லலாம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸாக 7-8% கொடுத்துருந்துச்சு உங்களுக்கு. மிட் கேப்பில் எடுத்திங்க அப்படின்னா இன்டர்பஸ் தான் கேஸும், ஸ்மால் கேஸில் எடுத்திங்க அப்படின்னா ஸ்மால் எடுத்திங்கன்னா புல் ஸ்டார் ஓரளவுக்கு உங்களுக்கு லாஸில் இருக்குது. கெயினில் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஒரு அதானியோடது சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. அதுமாதிரி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு மிட் கேப்பில் கெய்னரில். ஸ்மால் கேப்பில் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஸ்டாக் ஹோல்டிங் பண்ணாலும் நமக்கு அதை பற்றி நம்ம கம்பேர் பண்ணுற அவசியம் கிடையாது. நம்ம நல்ல ஸ்டாக்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. ஒரு நல்ல செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம். நீங்கள் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சமுத்ரா மதர்சன் ஒன்று. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ட்ராலி கொடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸிட் பேட்டரி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நமக்கு இன்றைக்கி. நல்ல ஒரு ட்ராலி இன்றைக்கி. அதேமாதிரி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உள்ளது பார்த்திங்கன்னா பெல். நமக்கு அதுவும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளது. அதேமாதிரி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்தா கூட ஐஆர்எஃப்சி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபாலாக இருந்துச்சு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 140 கீழே போயிட்டு திரும்பியும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 140 கீழே போயிடுச்சு உங்களுக்கு. 140 கீழே போயிட்டு திரும்பியும் ஒரு 151 ரேஞ்சில் திரும்பியும் மேலே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சொன்ன மாதிரி ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லை இந்த மார்க்கெட்டில். நமக்கு ஒரு 70 ரேஞ்ச் இருந்தது தான் உங்களுக்கு. இப்போது அரௌண்டாக ஒரு 60-65 ஃபோனில் பார்த்தோம். பட் வந்து அது நம்மளோட ஆவரேஜ் நமக்கு கிடைக்கல. பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரேலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு